கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை நம்முடைய ஞாபகத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அதை வாசிக்கும் பொழுதே ஒரு பெரிய தைரியம், மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. காரணம் என்ன என்றால், இந்த வசனம் இருக்கிறதே, இது நம்மில் ஒருவருக்கும் தூரமான ஒரு வார்த்தை அல்லவே அல்ல. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார்கள் அல்லவா, புரோக்கன் ஹார்ட் என்று சொல்லி. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த புரோக்கன் ஹார்ட் இருக்கிறதே, அங்கே கடவுள் இருக்கிறாராம். ஆங்கில வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது, காட் இஸ் நியர் டு தி புரோக்கன் ஹார்ட் என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைந்து போன இருதயம். ஏன் இருதயம் உடைகின்றது? அல்லது இருதயம் உடையுமா? இருதயம் தசைகளினால் ஆனது தானே, எப்படி உடையக்கூடும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். இருதயம் தசைகளாலும் இரத்தத்தினாலும் ஆனது மாத்திரமல்ல, அது உணர்வுகளால் ஆனது. இந்த உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது என்ன செய்கின்றது? இருதயம் சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. நான் நீண்ட நாட்களுக்கு முன்பதாக ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். அதை பல இடங்களில் கூட நான் சொல்லி இருக்கின்றேன். ஒருவேளை இன்றைக்கு அந்த வாசகம் அப்படியே அதில் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அதை வாசித்திருக்கின்றேன். இந்த குயிக் ஃபிக்ஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த குயிக் ஃபிக்ஸ் மீது இப்படி ஒரு வாசகம் எழுதியிருக்கும். அது என்ன வாசகம்? ஜாயின்ஸ் எவ்ரிதிங் எக்ஸப்ட் தி புரோக்கன் ஹார்ட் என்று எழுதியிருக்கும். தி குயிக் ஃபிக்ஸ் ஜாயின்ஸ் எவ்ரிதிங் எக்ஸப்ட் தி புரோக்கன் ஹார்ட். உடைந்த இருதயத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் இந்த குயிக் ஃபிக்ஸ் என்கிறதான அந்த பசை இணைத்து விடும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த குயிக் ஃபிக்ஸினால் இணைக்க முடியாத அந்த உடைந்த இருதயத்தை யார் சரிப்படுத்த முடியும்? அந்த இருதயம் உடைந்து சுக்குநூறாய் கிடக்கின்றதே, அதை வெறுமனே ஒட்டிவிட்டால் சரியாகிவிடுமா? உடைந்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தை சரி செய்வதன் மூலமாய், அந்த காரணத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாய், அல்லது அந்த காரணம் என்ன என்பதை உணர்ந்து அதை குணமாக்குவதன் மூலமாய் அல்லவா இந்த உடைந்த இருதயம் சரியாகும். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கடவுள் அருகில் இருக்கிறார். நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகும் பொழுது, நம்முடைய இருதயம் உடைந்து போகும் பொழுது, நம்முடைய இருதயம் அப்படியே சுக்குநூறாக கிடக்கும் பொழுது, கடவுள் என்ன செய்கின்றார்? நம்முடைய அருகில் வந்து நின்று கொள்ளுகின்றார். ஏன் தெரியுமா? அந்த இருதயம் நொறுங்குண்டு போகும் பொழுது மனிதன் அப்படியே நிலை தடுமாறி போய்விடுகின்றான். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் அந்த எல்லைக்கு அவர் கொண்டு போவதில்லை. ஆகவே தான் சில நேரங்களிலே நம்மை சரி செய்வதற்காகவோ அல்லது இன்னும் சில காரியங்களை நமக்கு கொடுப்பதற்காகவோ கடவுள் அவர் சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகின்றது, நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தான்.
நாம் சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் கடவுள் என்ன செய்கின்றார், சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளக்கூடியதான போக்கையும் ஒரு வழியையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அப்படியானால் கடவுளே நம்மை சோதனைக்குட்படுத்தும் பொழுதே ஆண்டவர் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருந்து, என் பிள்ளையால் இவ்வளவுதான் தாங்க முடியும், இதுவரையிலும் தான் அவளால் பொறுத்து கொள்ள முடியும், இதற்கு மேல் நான் சோதித்தால் அவன் தாங்கவே மாட்டான். ஆகவே தான் ஆபிரகாம் அந்த பிள்ளையை பலிபீடத்தின் மேல் கலத்தும் வரையிலும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். கத்தியை ஓங்கும் வரையிலும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவரால் கூட இருக்க முடியவில்லை. ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆம், அதற்கு மேல் ஆண்டவர் தாங்குகிற கடவுள். ஏன் தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆபிரகாம் ஒருவேளை கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் தான், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆபிரகாம் கடவுளுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் ஒரு தந்தையாக அவனுடைய இருதயம் எப்படி உடைந்திருக்கும். நான் ஜெபித்து பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா, 100 வயதில் பெற்றெடுத்தேனே, கடவுள் இவன்தான் உனக்கு வாரிசு என்று சொன்னாரே, எவ்வளவு வழி இருந்திருக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் போக்கை உண்டாக்கி கொடுத்தார். உடைந்த இருதயத்தின் அருகில் நிற்கின்ற கடவுள், கூட நிற்கின்ற கடவுள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் அல்லது நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய போராட்டங்களும் அதன் தேவைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் இருதயத்தை சுக்குநூறாக உடைத்துவிட்டு இன்றைக்கு நாம் அங்கேயோ ஆகாரைப் போல வனாந்தரத்தில் சிக்கி கொண்டவர்களைப் போல தவித்து கொண்டிருக்கிறவர்களைப் போல நாம் எண்ணி யாருமே எனக்கு இல்லை என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா. கடவுள் சொல்லுகின்றார், நொறுங்குண்ட இருதயம் இருக்கிற இடத்துல நான் அருகில் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருப்பீர்களானால் கடவுள் உங்களுடைய வலது பாரிசத்தில் உங்களுக்கு துணையாக நிற்பது மாத்திரமல்ல, உங்கள் வலது கையை பிடித்து கொண்டு கடவுள் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் துணை செய்து அந்த இருதய உடைந்த காரணம் இருக்கிறதே அதை சரிப்படுத்துகிற கடவுள். இந்த குயிக் ஃபிக்ஸை போல அதை சும்மா உடைந்ததை ஒட்டிவிட்டால் சரியாகிவிடுமா? இல்லை இல்லை, உடைந்ததற்கான காரணத்தை ஆண்டவர் சரிப்படுத்தும் பொழுது இருதயம் புத்துயிர் பெறும். புத்துயிர் பெற்று நம்முடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைந்த இருதயத்தின் அருகில் இருக்கிற கடவுள் ஆண்டவரே, ஆம், எங்களுடைய இருதயம் உடையும் பொழுது கர்த்தாவே நீர் ஓடி வந்து எங்களை கர்த்தாவே பலப்படுத்துகிறீர், தைரியப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அடியேனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிறதான பாரங்கள், கவலை, கண்ணீர், அதற்கான காரணம் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. சுக்குநூறாய் உடைந்து கிடக்கின்றதே அந்த இருதயத்தின் பக்கத்தில் நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாங்க, பலனை தாங்க, கிருபையை தாங்க. அதை உடைந்து போகின்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த காரணம் இருக்கிறதே, அந்த காரணம் அது பிள்ளைகளுக்கு என்ன என்பது தெரியும் ஆண்டவரே. அதை கர்த்தாவே நீ சுகமாக்கி சரியாக்கி அதன் மூலமாக இந்த பிள்ளைகளை மகிழ்ந்திருக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.